Hi all, welcome to Art and Cloth. 80 days, 80 types of stitches. பாத்துடலாமா? 80 days நம்ம ஆரியோட பேசிக் கோர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். End of 80th டேல உங்களோட ப்ளவுஸை நீங்களே ட்ரேஸ் பண்ணி டிசைன் பண்ண போறீங்க. இது முழுக்க ஃப்ரீ கிளாஸாவே நம்ம கொண்டு போக போறோம். ஸோ அதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் நான் கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Day 1 பார்க்கலாமா? Day 1 பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு மட்டும் பார்க்கலாம். மண்டேலேருந்து நம்ம ரெகுலராக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரிக்கு பேசிக்காக தேவைப்படுறது இந்த ரிங்கு தான். ரிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 16 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, அந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது 18 ரிங்கு. இது எதுக்கு நான் 18 எடுத்துருக்கேன்னா, இதில் ஒரு ஃபுல் ப்ளவுஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு ஃபுல் நெக் டிசைனை இந்த ஒரு சைடு வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ரிங்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு தேவைப்படுறது இந்த ஸ்டாண்டுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. அயன் இருக்குது, அலுமினியம் இருக்குது, அப்புறம் ஸ்டீல், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் எடுத்துக்கிறது ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற அந்த மாதிரி டைப் தான் எடுத்திருக்கேன். ஸ்டாண்டுமே நான் 18 சைஸ் அந்த மாதிரி கேட்டு தான் வாங்கணும். ஓகேவா? பிகாஸ் நம்ம 16 ஃப்ரேம் வாங்கிட்டோம். 16 ஃப்ரேம் வாங்கிட்டு நம்ம 18 ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு 18 இருக்குன்னா 18 ஸ்டாண்ட் டைப் தான் வேணும். ஓகே, நம்ம ஸ்டாண்ட் பார்த்துட்டோம், ஃப்ரேம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மெயினான விஷயம் நீடில். நான் டூலிப் பிராண்ட் நீடில் தான் எடுத்திருக்கேன். டூலிப் பிராண்ட் நீடிலில் 14, 13 அண்ட் 24 இந்த 3 சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து 14 நீடில் வந்து எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 14 நீடில் வந்துட்டு என்ன கேட்டால் நான் 14 நீடில் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் 13, 24 இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, பீட்ஸ் வந்து நம்ம நிறைய கோத்து நம்ம யூஸ் பண்ணணுன்னா அப்போது இந்த 2 நீடலும் யூஸ் பண்ணலாம். அயன் நீடலுமே இருக்குது. அயன் நீடலுமே யூஸ் பண்ணலாம். எந்த நீடல் உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி நீடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாபின் கிளாத். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க எடுத்த உடனே சில்க் ப்ளவுஸ்லேயோ காட்டன் ப்ளவுஸ்லேயோ எதுலேயுமே ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் வந்துட்டு சிக்கிக்கிட்டு வரும். நூல் வச்சு கோக்கும் போது சிக்கும். ஸோ பாப்ளின் கிளாத் வந்து பெஸ்ட்டான ஒன்று. ஈஸியாக வரும். அண்ட் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு துணியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறவங்க பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க. பாப்ளின் கிளாத் நீங்கள் ஸ்டோரில் கேட்டாலே தருவாங்க. பாப்ளின் கிளாத்னு சொன்னாலே இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் வந்து ஓகேவோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. நீட்ஸ் வந்து அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அது ஒரு கடல் மாதிரி. எவ்வளோ வேணால் இருக்குது, எவ்வளோ வேணால் நம்ம ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். பேசிக்காக தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் இப்போதைக்குன்னு சொல்கிறேன். போக கிளாஸஸில் இன்னும் கொஞ்சம் சில மெட்டீரியல்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். பேசிக்காக 1-2 நான் காட்டுற எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 கற்றுக்கிறத பொறுத்து நான் யூஸ் பண்ணுறத வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மெயினான ஒரு விஷயம் ஜர்தோசி. இது வந்துட்டு கோல்டன் அந்த பார்டர்லாம் ப்ளவுஸ் பார்டர்லலாம் பார்த்தோம்னா ஆரி ப்ளவுஸ்லலாம் இந்த ஜர்தோசி வந்து த்ரெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. சில்வர் இருக்குது, ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது, நிறைய டைப்ஸ் கலர் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஒன்று வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள். கோல்டன் கலர், நான் கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் ஓகேவோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டபுள் பெல். பிராண்டு வந்து டபுள் பெல் சில்க் த்ரெட்டுமே மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சில்க் த்ரெட்டில் டபுள் பெல் வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நூல் அவ்வளோ சீக்கிரம் அறுக்காது, நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா? சில்க் த்ரெட்டில் ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு 2-3 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. கிளாஸ் வந்துட்டு போக உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வந்து இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்தந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? நார்மல் த்ரெட் வந்துட்டு ஒரு 2-3 வாங்கிக்கோங்க. ஓகே, பீட்ஸ் கோக்கிறதுக்கு நம்மளுக்கு நார்மல் த்ரெட் தான் தேவைப்படும். ஸோ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னவோ நீங்கள் 2-3 நார்மல் த்ரெட் வாங்கிக்கலாம். ஓகேவா? த்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளோதான். த்ரெட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். புரியாதவங்க கமெண்டில் கேளுங்க, நான் இன்னமும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்கேல் மார்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு மார்க்கர், அப்புறம் கட்டர், எரேசர், ஷார்ப்னர், இதெல்லாம் வந்துட்டு பேசிக்.
இதெல்லாம் வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஒரு 80 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகேவா? எல்லாமே நீங்கள் கிளாஸஸ் போடும் போது எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சிட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஸ்டிச்சஸ் எதுக்கு போடணும்னு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நோட்டை ரெஃபர் பண்ணாலே போதும். ஒரு டைம் வந்து வீடியோ வந்து ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சஸ் வந்துட்டு நோட் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இதுதான் இப்படி தான் இருக்கும், செயின் ஸ்டிச்னா இப்படி தான் இருக்கும், ஸ்டெம் ஸ்டிச்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரா மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோட் புக்கில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெஃபிகோல் வந்துட்டு நார்மல் அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு தேவைப்படும். இது நார்மல் ஃபெஃபிகோலே, இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சாரீஸ்க்கோ ப்ளவுஸ்க்கு இதில் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு இதுவே அஃபர்டபுளான ஒன்று தான். இதுவே கரெக்டாக இருக்கும், இதுவே போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீடில் சின்ன சைஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பெரிய சைஸும் இருக்குது, இதை விட பெரிய சைஸும் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நார்மல் சுகர் பீட்னே கேளுங்க. நார்மல் சுகர் பீட் வந்துட்டு இந்த சைஸில் ஒன்று வாங்கிக்கோங்க, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு 2 போதும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம பேசிக் கோர்ஸ் எண்ட் ஆஃப் த பேசிக் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஐடியா, உங்களோட க்ரியேஷன். இப்போதைக்கு நான் சொல்கிறது பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு தேவையான நீட்ஸ் மட்டும். சுகர் பீட் காமிச்சு இல்லையா? சுகர் பீடில் இது கலர்ஸில் ஒரு 2-3 கலர்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு. இது வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. டியூப் பீட் ஆர் கட் பீடு எது வேணாலும் சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து நான் காப்பர் கலர் வச்சுருக்கேன். இல்லையும் 2 கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. நான் காப்பர் கலர், ஒயிட் கலர், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ கோல்டன் கலரும் காப்பரும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு வீட் பீடும் நிறைய ப்ளவுசஸில் வீட் பீட் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலரும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த க்ளூவே கரெக்டாக இருக்கும். அந்த ஃபெஃபிகோல் காமிச்சர்லேயே அதுவே கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் எப்படி இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு ஆரி ப்ளவுஸ் தெரியாதவங்க கூட இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டினாலே அந்த ப்ளவுஸ் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்கும். நான் இதெல்லாம் வந்துட்டு ஐடியா கொடுக்குறேன் எப்படி பண்ணலாம் அந்த ஃப்யூச்சர் வீடியோஸில். ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ரெக்டாங்கிள், ஸ்கொயர், அப்புறம் வந்துட்டு ஓவல் ஷேப்ஸ்னு ஒரு ஐ ஷேப்ஸ்னு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒரு 3 டைப் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு செயின் ஸ்டோனு ஒரு மீட்டர் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு 1 மீட்டர் மட்டும் வாங்கிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் மிரர்லேயும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மிரர் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் வாங்கிக்கோங்க, அப்புறம் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒன்று இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைப் மிரர் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 டைப்புமே தேவைப்படும். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு டைப் தான் இருக்குது. ஃப்யூச்சர் வீடியோவில் நான் காட்டும் போது 2 டைப் வச்சுட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு குந்தன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குந்தன்ஸ் இது ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அப்புறம் வந்துட்டு ஸ்டிச்சும் பண்ணலாம். இதில் ஒரு 2-3 டைப் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இது வந்துட்டு நீடில். இது பின்னு. இந்த பின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு போடும் போது லூஸ் ஆகும் இல்லையா? நான் அதை ஃப்யூச்சர் வீடியோவில் காட்டுறேன் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஜஸ்ட் இது 40 ருபீஸோ 30 ருபீஸோ சம்திங் தான். பின்னுன்னு கேளுங்க, ஹெட் பின்ஸ்ன்னு கேளுங்க, தருவாங்க. ஓகேவா? இதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் ஸ்டோன்ஸ் தான். அவ்வளோதான். இந்த அளவுக்கு இப்போதைக்கு இருந்தாலே போதும். நம்ம வந்துட்டு பேசிக் கற்றுக்க தான் போகிறோம். ஓகேவா? ஃப்யூச்சர் வீடியோவில் என்ன நான் தேவைப்படுன்றன்னு சொல்கிறேன், அது அப்பப்போ வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த த்ரெட் தேவைப்படும். லோட் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட் தேவைப்படும். ஓகேவா? லோடிங் த்ரெட்டுன்னே கேளுங்க. லோடிங் த்ரெட்டு இது வந்துட்டு ஜஸ்ட்டு அமேசானில் கூட இருக்கும். நான் லிங்க் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி கிடைக்கலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் சமிக்கீஸ் ஒரு 2-3 வாங்கிக்கோங்க. சமிக்கீஸும் தேவைப்படும் ஃப்யூச்சரில். அப்புறம் இது நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு அவுட்டில் வந்துட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ எங்கே இந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு இது வைப்பாங்க பார்த்தீங்களா? அது நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. அது இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லை நீடு வந்துட்டு அவசியம் கிடையாது, இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் பீடு ஒரு 2-3 வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஜரி த்ரெட்டுன்னு வாங்க. இது ஒரு 2-3 எனக்கு வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது பல்காக வாங்கிட்டேன். பல்காக வாங்காதீங்க. எல்லாமே இப்போ நான் காமிச்ச எல்லாமே
எம்எம்ல மீட்டரில் எப்படி சொல்கிறது ஒரு கிராம்ஸில் வாங்கிக்கோங்க 10 கிராம் 20 கிராம் அப்படின்னு பேக்கெட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே நான் கற்றுக்கிட்டு ரெகுலராக போடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாமே பல்காக வாங்காதீங்க. பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகும். நீங்கள் எம்எம்மாக வாங்கிட்டு ஃப்யூச்சரில் நிறைய வந்துட்டு ஐடியா உங்களுக்கே தானாக போட வரும். அப்போ போட ஐடியா வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் பல்காக வாங்கி எனக்கு யூஸே இல்லாமல் இருக்குது. யூஸ் ஆகும், எப்படி சொல்கிறது, பல்காக வாங்குறதோட மைனஸ் என்னென்னா எல்லாமே கொட்டுற ஐட்டம், எல்லாம் கொட்டி வேஸ்ட் ஆகிடும், ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினா இதோட ரிங்கெல்லாம் அப்படியே லூஸ் ஆகிடும். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சின்ட்டு. ஸ்டிஃபாக இருக்காது, வாங்கின மாதிரியே இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு லாங் சைஸ் ஸ்கேலும் வாங்கிக்கோங்க, மார்க்குக்கும் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம என்னென்ன வரும்னா பட்டர் ஷீட் வரும், அப்புறம் வந்துட்டு ட்ரேஸ் எப்படி பண்ண போகிறோன்னு வரும், வீக்லி ஒரு அசைன்மெண்ட் வரும். எல்லாமே இந்த ஃப்யூச்சர் வீடியோவில் நான் காட்டுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருமே ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு மண்டேலேருந்து வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.